இந்த தமிழ் வருடத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட தனிப்பட்ட திறமைகள் அனைத்தும் வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அது மியூசிக்காக இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். தனிப்பட்ட திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கலாங்க. அதே மாதிரி என்ன ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாலும், ஆல்ரெடி நான் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தேன், அது ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படிங்கிறவங்களுக்கு திருப்பி அதே வேலையை ஆரம்பித்து நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கணும். வீடு மட்டும் உள்ள ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை வண்டி வாகனமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் புதுசாக ஒரு முதலீடு போட்டு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் சிறிது தடை தாமதம் ஏற்படும். தொழில் நிலையில் அப்படி தான். ஒரு காலகட்டம், ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும். இன்னொரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டவுனாக இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த வருட காலம் சிறப்பான ஒரு காலமாக இருக்குங்க. இந்த தமிழ் வருடத்தில் மிதுன ராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே வருமானங்கிறது எப்படி மேம் இருக்கும்? மிதுன ராசி என்பவர்களுக்கு வருமான நிலை ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. இப்போ ஒரு 40,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி. உங்களுக்கு தேவைகள் அனைத்து பூர்த்தியாகிற மாதிரி ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் இன்னும் எனக்கு 60,000 வேணும், 70,000 வேணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சு ரொம்ப மன உளைச்சல் ஆவீங்க. ஏன்னா அது கிடைக்காத பட்சத்தில் மன உளைச்சல் ஆவீங்க. அது ஒரு விஷயம். வருமானம் வரக்கூடிய இடத்துல நீங்கள் எதிரிகளை சம்பாதிச்சுக்காதீங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடத்தில் வருமானத்தின் மூலியமாக குடும்ப நபர்களோட இன்ப சுற்றுலா, வெளிப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியான மூமெண்ட்டுக்கு உங்களுடைய வருமானம் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க. இந்த தமிழ் வருடத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு திருமண நிலை எப்படி மேம் இருக்குது? மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமண நிலை சிறப்பாகவே இருக்குங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது திருமணத்துக்காக ரொம்ப எதிர்பார்ப்புகள் வச்சு இப்போ ஓரளவுக்கு ஜாதகம் அமையுது, பொண்ணு பிடிச்சிருக்கு, குடும்ப நபர்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கிற உண்டான வழியை பாருங்கள். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கல, இதை விட பெட்டராக அமையுமோ, அதாவது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் 2 பேத்துக்குமே தான் கொஞ்சம் இதை விட பெட்டராக அமையுமோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த திருமணம் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தடை தாமதம் அதிகமாக வரும். ஒரு இது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை மேரேஜ் வரைக்கும் கொண்டுட்டு போய்க்கோங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் டக்குன்னு வேலையும் அமைஞ்சிரும், திருமணம் வரணும் அமைஞ்சிரும். அப்போ நான் எதை செலக்ட் பண்ணுறது, எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல் 95% இருக்குது. அதனால் குடும்பத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சில நபர்கள் தனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் கூட குடும்ப நபர்களுக்காக திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிரும். ஆனால் அதுவும் அவங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கையை தான் கொடுக்குங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு சொந்த தொழில் எப்படி மேம் இருக்கும்? மிதுன ராசி என்பவர்களுக்கு சொந்த தொழில் அப்படிங்கும்போது ஒரு சிறப்பான நிலையில தாங்க இருக்கும். அதாவது பர்ஃபெக்டாக 100% சூப்பராக இருக்கும்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலம். ஆனால் கொஞ்சம் மன உளைச்சல் தரும், அலைச்சல் தரும். ஆனால் என்னடா இது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை தரும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும். ஒரு பிரான்ச் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் அமையும். அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணியாட்களோ அல்லது உங்களுக்கு தொழிலுக்காக சேருகின்ற பார்ட்னரோ நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக உங்களுக்கு கிடைப்பாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி யாராவது ஒரு மூலியமாக உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்குங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடியோ மாதங்களுக்கு முன்னாடியோ நீங்கள் போட்டு வச்சுருந்த அமௌண்ட் இப்போது உங்களுக்கு டபுள் மடங்காக உங்களுடைய கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக உங்களுடைய சொந்த தொழில் மிக உயர்ந்த நிலையை அடையும்னு சொல்லலாம். இந்த தமிழ் வருடத்தில் மிதுன ராசி நேயர்கள் எல்லாருமே வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க இடத்துல அவங்களுக்கு வேலை எப்படி அமையும்? பொதுவாக மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்லாவே இருக்கும். நல்லா அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள், எந்த இடம் இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் கரெக்டாக சகிப்புத்தன்மையோடு கொண்டுட்டு போகிற நபர்கள் தான் அவங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு இடத்துல அவங்க ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாரு
உன்னோட இதுக்கு வந்து உன்னோட டேலண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சேலரி கிடைக்கும், சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வருஷத்துலேயே நல்ல ஒரு ஹை போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக அங்கே நம்மளுக்கு ஜாபு எல்லாமே ப்ரமோஷன் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணுமே தவிர இதை ஸ்டாப் பண்ணிட்டோ இல்லை லீவு போட்டுட்டு நாம் போய் பார்க்குறதோ அந்த வேலையே வேண்டாம். ஏன் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல குழப்பம் வந்து அதிகமாக உங்களுடைய வேலைக்கு பாதிப்பு வரக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால் இது இருக்கிற தொழிலே போதும் அப்படிங்கிற ஒரு நிலையோட மட்டும் நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா மட்டும் போதும். சப்போஸ் அதிகமான இன்கம் வருது அப்படின்னா நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலிமா உங்களுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த தமிழ் வருடத்தில் மிதுன ராசியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலை எப்படி மேம் இருக்குது? மிதுன ராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க அதிக புத்திசாலி தான். படிப்பு விஷயத்திலே ஆகட்டும், தனிப்பட்ட நிலையிலாகட்டும். படிப்பு விஷயத்தில் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகவே பொறுப்புகள் வந்துடும் அவங்களுக்கு. நம்ம வந்து தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அங்கே போயிட்டு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு, அதாவது தன்னோட பேரண்ட்ஸை விட்டுட்டு கூட வேறு தாத்தா பாட்டி வீட்லேயோ அந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்லேயோ இருந்து படிக்கக்கூடிய சூழலும் அமையும். இவ்வளோ நாள் வந்து ஒரு மறதி ஏற்படுறது, சரி அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரி குழந்தைகளும் கூட இனி வரக்கூடிய காலத்தில் நல்ல ரேங்க் நல்ல கிரேட் எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழல் கிட்டத்தட்ட ஒரு 85% அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவங்களுடைய படிப்பு நிலை சூப்பராகவே இருக்குங்க. இந்த தமிழ் வருடத்தில் மிதுன ராசி நேயர்கள் எல்லாருமே தான் நினச்ச விஷயத்தை கை கூடுறதுக்கும் வெற்றி அடைவதற்கும் என்ன பரிகாரம் மேம் நீங்கள் சொல்லுவீங்க? மிதுன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 1 2 3 4 பாதங்கள், புனர்பூஷம் 1 2 3 பாதங்கள், இந்த நட்சத்திர நபர்கள் அவர்களுடைய நட்சத்திரம் வரும் நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பு. இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாலை எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மந்திரம் 108 முறை பாராயணம் செய்யலாம், அல்லது கோவில்லையே அமர்ந்து ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எழுதலாம். இது எழுதிட்டு 5 நெய் தீபம் இதை மட்டுமே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். அனைத்து காரியங்களிலும் ஆஞ்சநேயர் உங்களுடன் இருந்து உங்களை வழி நடத்துவார்.